Welcome back to STEM Bridge. Special Ed meets innovation, where every mind builds the future. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் பற்றி பேச போகிறோம். கிராக்கர்ஸ். எல்லாருக்கும் கிராக்கர்ஸ் பிடிக்கும் இல்லையா? ஆனால் அந்த கிராக்கர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன பார்க்கலாமா? நம்ம பட்டாசு பற்ற வைக்கும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி தோணும் இல்லையா? ஆனால் அந்த சின்ன பட்டாசுக்குள்ளே நிறையா கெமிக்கல் பவுடர்ஸ் இருக்கும். நம்ம அதில் தீ பற்ற வச்சதும் அந்த ஹீட் வேகமாக உள்ளே போய் கெமிக்கல்ஸை ரியாக்ட் ஆக வைக்கும். அதில் தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. லைட், சவுண்ட், ஹீட் எல்லாமே ஒரே சமயத்தில். ஸோ ஆக்சுவலி அ ஸ்மால் ஸ்டிக் ஆஃப் பவுடர் டர்ன்ஸ் இன்டு அ பிக் பர்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ். கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் ஆகணும்னா அதுக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவை. ஆக்சிடைசர் அப்படின்னா தீ எரிக்க உதவுற பொருள், ஆக்சிஜன் மாதிரி வேலை பண்ணும். ஃபியூவல் அப்படின்னா எரியிற பொருள், ஆக்சிடைசரோடு சேர்ந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ கலரிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னா இதுதான் கலர்ஸ் தருது. அந்த ஃபியூஸ் எரிஞ்சதும் ஹீட் ரிலீஸ் ஆகும். அப்போ ஆக்சிடைசரும் ஃபியூவலும் ரியாக்ட் ஆகும். ஹாட் கேஸ் அண்ட் ப்ரெஷர் அங்கே உருவாகினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பட்டாசு இருக்கிற சவுண்ட் வரும். ஸோ சயின்ஸ் ஆஃப் கலர்ஸ். நம்ம ஃபயர் ஒர்க்ஸில் பல கலர்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே கெமிக்கல்ஸால் தான். ஸ்ட்ராண்டியம் ரெட் கலர் கொடுக்கும், பேரியம் க்ரீன் கலர், காப்பர் ப்ளூ, சோடியம் எல்லோ, மெக்னீஷியம் ஒயிட் ஸ்பார்க்கு. இந்த மாதிரி அதாவது ஒரு மெட்டல் ஹீட் ஆனால் அதோட ஆட்டம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி லைட் கொடுக்கும். அதுதான் நம்ம பார்க்குற கலர்ஸ். சரி, அப்போ அந்த பூம் சவுண்ட் எப்படி வருது? கிராக்கரில் பவுடர் கெமிக்கல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பொட்டாசியம் நைட்ரேட், சார்கோல், சல்ஃபர். இந்த மாதிரி நம்ம லைட் பண்ணும்போது ஹீட் உருவாகுது. அந்த ஹீட் அந்த கெமிக்கல்ஸ் எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜி காரணமாக உள்ள கேஸ் மாலிக்யூல்ஸ் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த கேஸஸ் லைக் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு வேகமாக வெளியேற முயற்சி செய்யும். ஆனால் கிராக்கர்ஸோட அவுட்டர் ஷெல் அதை தடுக்கும். ப்ரெஷர் அதிகமாக போனதும் அந்த வால் தாங்க முடியாமல் அதை உடஞ்சிடும். அந்த சடன் கேஸ் ரிலீஸ்னால ஷாக் வேவ் உருவாகும். அந்த ஷாக் வேவ் தான் நம்ம காதில் கேட்குற பேங் சவுண்ட். கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃபாஸ்ட், அது ஷாக் வேவ் கொடுக்கும். அந்த ஷாக் வேவ் தான் நம்மளுக்கு சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. க்ரீன் கிராக்கர்ஸ். ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ் ஸ்மோக் அண்ட் நாய்ஸ் அதிகமாக தரும். அதனால தான் சயின்டிஸ்ட் க்ரீன் கிராக்கர்ஸை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 30% குறைவான புகை, சத்தம் குறைவாக பிலோ 125 டெசிபல் தான் இருக்கும். பிளாஸ்டிக் இல்லாமல் பேப்பர், ஸ்டார்ச் மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு பண்ணுவாங்க. பேரியம் நைட்ரேட்க்கு பதிலாக சேஃபர் கெமிக்கல்ஸ் லைக் பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் ஒர்க்ஸில் நிறைய சயின்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சிடைசர் அண்ட் ஃபியூவல் பற்றி நம்ம பார்க்கணும். ஃபிசிக்ஸ்னு எடுத்துகிட்டா சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் ப்ரெஷர். லைட் சயின்ஸில் எனர்ஜி ரிலீஸ் அண்ட் கலரை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you burst a cracker, you're watching science in action.